வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். 14/9/2024. ஸோ இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், இதிலலாம் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் அதிகமாக கேட்டிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் அதிகமாக கேட்டுட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டு ரிமைனிங் டாபிக்லாம் ஒரு 2 அல்லது 1 கொஸ்டின் இதுதான் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துட்டு 101லேருந்து 200 வரைக்கும் ஜென்ரல் தமிழ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ யார் யார் ஜென்ரல் தமிழ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழே அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் வந்திருந்தா எப்பயும் போல் மைண்டு நம்ம ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம், ரிலாக்ஸாக அந்த இடத்துல எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஆர்டர் மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக நீங்கள் மைண்ட்ஸில் எடுத்திருந்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் நம்மளுக்கு தயக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம், என்ன வேணால் மாற்றம் இருக்கலாம். நம்ம ஒரு ப்ரீ பிளானோட இதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த டாபிக் அட்டன் பண்ணணும், அதுக்கு அடுத்தது நம்ம மற்ற டாப்பிக்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கணும். ஓகேவா? ஸோ இது நான் ஜென்ரலாக சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே. ஸோ அப்போ இங்கே ஒரு சில கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக ரீட் பண்ணால் மட்டும்தான் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது தான். ஸோ அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தான். ரைட். ஸோ நான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன், என்னென்ன டாப்பிக்கை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத. இப்போ ஃபஸ்ட்டு ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ஃபாக்ஸ் அப்படிங்கிறத கேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபாக்ஸ் அப்படிங்கிறத கேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ அதில் ஒவ்வொரு லெட்டரும் இப்போ எஃப் அப்படிங்கிறது சீன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ் அப்படிங்கிறது டீன்னு எடுத்துக்கணும், ஓ அப்படிங்கிறத ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ இதை தான் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் இருந்து ஜெராக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது டீன் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே இருக்குது. அப்போ அதே போல் தான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக டி வரும், இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக டி வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு குழு என்ன, ஓங்கிறது ஏன்னு எடுத்திருக்காங்க. ஓகே. எஃப் பார்க்கலாம் பார்த்தோமா, இந்த இடத்துல எஃப்ங்கிறத இல்லை, அதனால் ஓ அதை வந்து ஏன்னு எடுத்துருக்கனால இந்த ஓங்கிற லெட்டருக்கு பதிலாக ஏ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண முடியும். இதில் இருந்தே நம்ம ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிற சூஸ் பண்ணிடலாம். மற்ற எதுக்குமே வந்து நம்மளுக்கு எந்த லெட்டரை மாடிஃபை பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால் இதவே நம்ம எடுத்துக்கலாம், ஃபைனல் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது பகடை சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளோட சாய்ஸ் புக்லையுமே இது டைரெக்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன, 3 பாடைகள் ஒன்றாக உருட்டும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்வு என்ன? ஸோ இந்த மாதிரி அனைத்து பகடையிலும் ஒரே எண் அப்படின்ட்டு 2 பகடை யூஸ் பண்ணாலும் சரி, 3 பாடை யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே எண் கிடைக்கிறது அந்த 6 பாசிபிள் தான். ஓகேவா? இப்போ கீழே தான் நம்ம மொத்த பாசிபிலிட்டி நோட் பண்ணணும். 3 பகடை யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ 3 பகடை அப்படிங்கிறது மொத்தத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், 216 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். பகடைக்கு மொத்தம் 6 பக்கம் இருக்கும். எத்தனை பகடை யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை நம்பரை வந்துட்டு இங்கே பவரில் நோட் பண்ணணும். இப்போ 3 பாடு தானே, அதனால 6 கியூப். ஓகே. அப்போ 6 கியூப்போட வேல்யூ 216. இதவே நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா 6ஆல் அடிச்சு கொடுத்தா 1 36 6 216. அப்போ 1/36 அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பி எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருவரும் ஒன்றாக சேர்ந்து அப்படின்னு சொன்னாங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்க 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 6 × 12 டிவைடட் பை 6 + 12. அவ்வளோதான். நீங்கள் இதை சிம்பிளை பண்ணாவே போதும். மேலே இருக்கிறத நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. 6 × 12 இருக்கட்டும். டிவைடில் இருக்க அந்த ஆட் பண்ண வேண்டியது மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் அது நெட்டு. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 1 6 3 18, 1 3 3 4 3 12. அப்போது 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 4 நாளில் வேலையை முடிச்சுருவாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அளவியல் 3D பார்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது.
குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது ஒரு கன செவ்வகம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும். அந்த கன அளவு தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். L/B/H இதுதான் வந்து கனசெவ்வகத்துக்கான கன அளவு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு அடுத்தது இந்த சராசரி அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து நம்ம மொத்த அளவாக எடுத்துக்கணும். இப்போ சராசரிங்கிறத மொத்த அளவாக எடுத்துட்டோம்னா எத்தனை ஆண்கள் அங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எத்தனை ஆண்கள் இருப்பாங்கன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் சராசரியோட நம்ம அந்த எக்ஸ் வேல்யூவை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மொத்த வேல்யூ கிடச்சிடும். ஸோ அப்போ இதவே நம்ம வால்யூமுக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியது. இப்போ நம்மளுக்கு எல் வேல்யூ பி வேல்யூ டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க 24 மீட்டர், இங்கே 15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சோட வேல்யூ தெரியாது, ஆனால் நீர் எவ்வளோ உயரும் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ உயருங்கிறத கொடுத்துருக்கிறதவே 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, இதவே நம்ம உயரமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன, இங்கே 0.1 சென்டிமீட்டருங்கிறது நம்ம 1 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. 1 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதுவும் மீட்டர் கியூப்ல இருக்குது. அப்போ இது ஒன்று மட்டும் சென்டிமீட்டர் இருக்கனால இதையும் நம்ம என்ன பண்ணணும், மீட்டராக மாற்றிடணும். அப்போ எப்படி நம்ம மீட்டராக மாற்றலாம், இப்போது 1 மீட்டர் அப்படிங்கிறத 100 சென்டிமீட்டர் நம்ம சொல்லுவோமா. அப்போ அதுலேருந்து 1 சென்டிமீட்டருங்கிறது 1/100 மீட்டர். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த பாயிண்டில் கூட நோட் பண்ணாமல் 1/100 நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சிம்பிளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க அளவுக்கு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்கே எக்ஸுங்கிறது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 0.1 அப்படிங்கிறத 1/10 நம்ம எடுத்துக்கலாமா. இதை சிம்பிளை பண்ணால் நம்ம டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3 அப்படின்னு வரும், இங்கே 2. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 2 12 2 24. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன, 12 × 3. இதை தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 12 × 3 மல்டிபிள் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். 12 × 3 என்ன, 36. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியருங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி மாடல்லாம் நிறையா இடத்துல நம்ம சாய்ஸ் புக்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ உயரம்ங்கிறது இல்லை அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க அதே அளவே நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டாக நம்ம யோசிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 66 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உருளை, ஓகேவா? ஸோ உருளையோட வலைபரப்போட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, உருளையோட விட்டம் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ என்ன, உருளையோட வலைபரப்பு நம்மளுக்கு தெரியணும். என்ன வேல்யூனா 2πRH. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது முக்கியமாக 2D 3D பார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரிஸ், இது அட்லீஸ்ட் இதுவாவது நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். இதை தெளிவாக பார்த்துருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் நல்லா எக்ஸாம்களில் தயக்கம் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த வலைபரப்போட வேல்யூ 66ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஹச்சோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × 22/7 × R வேல்யூன்னு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் விட்டம் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஹச்சோட வேல்யூ 7, இங்கே 66. சிம்பிளை பண்ணலாமா, இந்த 7 கேன்சல் ஆயிரும். 1 22 22, 3 22 66. ஓகேவா? இப்போது விட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களா, டயமீட்டர்னு சொல்கிறாங்களா. டயமீட்டருங்கிறதே என்ன, 2R அப்படிங்கிறதானே. இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 2Rோட வேல்யூவே அங்கே 3ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேலை முடிஞ்சுங்களா? அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியரா? ஸோ நம்ம அந்த இடத்துல ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டிக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அதை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணி அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ இது மூலமா ஒரு 5 செகண்ட் நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 இருந்திருக்கு. ஓகே, ஸோ 80,000 இருந்திருக்கு. இப்போ மொதல் வருஷம் 4% குறையுது. அப்போ என்ன பண்ணுவோம், 100லேருந்து அந்த 4 குறைச்சோம் அப்படின்னா 96 கிடைக்கும். 96/100.
இன்ட்டு அடுத்து 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம 100லேருந்து அந்த 4% அதிகரிக்கிறத ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 104/100. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ மேலே கவனிச்சிங்கன்னா இந்த 4 ஜீரோவும் இந்த 4 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் இருக்க பார்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மெயினாக வந்துட்டு நம்ம யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிச்சாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன யூனிட் டிஜிட்டு? இப்போ என்ன 6 × 4 24. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே இருக்க யூனிட் டிஜிட்டோட இந்த 8 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 8 32. அப்போ என்னதான் இருந்தாலும் லாஸ்ட்டில் 2 தான் வரும். ஓகேவா? எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட்டில் 2 தான் வந்தாகணும். அப்போ இங்கே இருக்க ஆப்ஷன்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் மட்டும்தான் லாஸ்ட்டில் 2 இருக்குது. ஓகே, இதில் இருந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹால்லையும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் இதுதான் ஆன்சர் வரும், லாஸ்ட்டில் 2 தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா நேரம் மிச்சம். மீதி எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி 79,872 தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் நோட் பண்ணுங்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது 2D கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிலத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L × B தான். ஓகே, L × B. இப்போ இங்கே ஒரு பக்கத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எல்லா இருக்கலாம் அல்லது பியா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ இல்லை, அதுக்கு பல மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு செவ்வகம்னு இருந்துச்சு அப்படின்னா இது பிதாகரஸ் கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரு பக்க அளவாக 15 எடுத்துக்குவோம். இன்னொரு அந்த மூளை விட்டத்தை 17ங்கிற பார்த்தோம்னா இந்த அளவு தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போது அந்த டயகோனல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மீது இருக்க 2 பக்கத்தோட வர்க்கங்களோட கூடுதல். அப்போ 5² + x² எடுத்துக்கலாம். இதிலேருந்து x² வேல்யூ என்ன வரும்? 17² - 15² வரும். இந்த 15 மட்டும் ஈக்குவல் அந்த சைடு போயிடும். இப்போ 17 பண்ணோம்னா 289, 15 பண்ணோம்னா 225. ஓகேவா? இப்போ இதிலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா x² வேல்யூ என்ன கிடைக்கும்? x² வேல்யூ 64ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 8. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 8ன்னு கிடச்சுன்னா இங்கே தான் அந்த எக்ஸோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போது 15 × 8 L × B மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 × 8 என்ன? 120. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியருங்களா? ஸோ இது ரொம்ப பேசிக்கானதான். இதுவுமே நம்மளோட சாய்ஸ் புக்கில் இருக்குதான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆண்டு வட்டி வீதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நம்ம ஒரு பின்னமாக நம்ம மாற்றினோம்னா 16 × 3 48ன்னு வரும். 48 + 2 50ன்னு வரும். அப்போது 50/3 நம்ம மாற்றிக்கிறோம். இப்போது PNR/100 யூஸ் பண்ணுங்கள். இப்போது SI = PNR / 100. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 68,000. அடுத்து n வேல்யூ 9 மாதங்களா? நீங்கள் 9 மாதங்களை 9/12ன்னு போட்டிங்க அப்படின்னாவே அது என்ன ஆகும்? வருஷமாக மாறிடும். ஓகேவா? இன்ட்டு R வேல்யூ நம்ம 50/3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 50 மேலே டிவைடில் 3 நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலா வரக்கூடிய 100. இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3ஆல் சிம்பிளை பண்ணோம். 1 3 3 3 9, 1 3 3 4 12. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 1 நாள் 4. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இங்கேயும் 1 நாள் 4. பேலன்ஸ் என்ன வரும்? 2. அப்போ 28னா 7ன்னு வரும். 170. அப்போது 170 × 50. 170 × 50. அப்போ இங்கே இதில் கவனிச்சிங்கன்னா இந்த 2 0 அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம். ஐயெல்லாம் 35க்கு 5, பேலன்ஸ் 3, ஓரஞ்சு 5. அப்போ 5 + 3 8, 8,500. 8,500 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். இந்த கலப்பினத்தை நம்ம ஒரு பின்னம் நம்ம மாற்றிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம். சிம்பிளை பண்ணுறதுல தான் நம்மளோட அந்த ஃபாஸ்ட்டு டைம் சேவ் பண்ணுறது இது எல்லாமே இருக்குது. ஸோ இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாகவே பண்ணுறதா இருந்தாலும்
ஒரே ஒரே அந்த ப்ராசஸ்லேயே ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்துடணும். நீங்கள் பொறுமையாக பண்ணியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் சம்திங் ஏதாவது ஒரு மிஸ்டேக், நம்ம மல்டிபிள் பண்ணுறதோ டிவைட் பண்ணுறதோ மிஸ்டேக் ஆனிச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து நம்ம வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுலேயும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரேஷியோலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A/B/Cயோட வேல்யூ 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க அடுத்து கேட்குறது A/B/B/C/C/A. அப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த A/B/Cயோட வேல்யூவே இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும்? இப்போ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போது இங்கே 2, அதே போல் இப்போ டிவைடில் 3 நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 3/4 நோட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது 4/2 நோட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் 4/2ன்னு வரதுனால இதை நம்ம அடிச்சு கொடுத்துடலாம், 2ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். கீழே இருக்க இந்த மாதிரி பின்னத்தில் வந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12ன்னு வரும். இப்போது 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 12? 3 12. அப்போது மேலேயும் 4ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 × 4 8. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 4 × 3 தான் 12. அப்போ மேலே நம்ம 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 3 9. அடுத்து 2 × 6 12. மேலே இருக்க வேலையை நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 6 24. இப்போது இந்த மாதிரி ஒரு பின்ன வேல்யூ வந்துட்டு மேலே ஒரு 3 நம்பர் வருதுன்னா அதுதான் அதோட ரேஷியோ. 8:9:24. சிம்பிளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்பிளை பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் அதற்கான ஆன்சர். 8:9:24. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியருங்களா? ரொம்ப சிம்பிளானதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு ரீசனிங் கான்செப்ட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இங்கே ABCDE வரைக்கும் மென்ஷன் பண்ணிவிட்டு ABCDE இது வரைக்கும் மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏக்கு பதிலாக P1 மென்ஷன் பண்ணுறாங்க, Qக்கு பதிலாக Bக்கு பதிலாக Q2ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து சிக்கு பதிலாக R3ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க, டிக்கு பதிலாக S4, அதுக்கப்புறம் ஈக்கு பதிலாக D5. இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கிளியராக எழுதலை பார்த்துங்க. ரைட். இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? Q2 இந்த வேலையை கொடுத்துருக்காங்களா? BFV7A. இப்போது நம்பரை பொறுத்த வரைக்கும் அது தனியாக வராது, பக்கத்தில் இருக்க ஒரு லெட்டரோட இங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகே? ஸோ இன்கேஸ் நம்ம அதை ஸ்டார்டிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுருக்கணும். ஓகேவா? எதுவுமே தனியாக லெட்டர் தனியாக நம்பர் தனியாக வரலை. இப்போது ஏங்கிறதுக்கு ஒரு லெட்டரும் ஒரு நம்பரும் சேர்ந்து தான் வருது. அப்போ அதே போல் இங்கேயும் Qவுக்கும் Qவும் சேர்ந்து ஒரே ஒரு லெட்டராக மாறிடும். அதே போல் Vயும் 7ம் சேர்ந்து ஒரு லெட்டராக மாறிடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து இப்போ Q2ங்கிறது பல ஆப்ஷன்லேயே இந்த ஃபஸ்ட் இருக்கிறதுலே Q2 அப்படிங்கிறத பீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Q2க்கு பதிலாக பிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். அடுத்து பி அப்படிங்கிறது பதிலாக அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? Q2ன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை மாற்றி எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்க கொடுத்துருக்க க்ளூவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து எஃப் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ இ அப்படிங்கிறது T5 வரைக்கும் வச்சிட்டாங்கன்னா அடுத்து எஃப் அப்படிங்கிறது என்ன தான் வரும்? இந்த டீக்கு அப்புறம் வரக்கூடிய V6 அப்படிங்கிற TUV தானே, அப்போது U6 அப்படிங்கிறதா வரும். அப்போ எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? U6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 3 கம்பைன் ஆகிற மாதிரி எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் பி வரலாம் அல்லது ஆப்ஷன் டி வரலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ அடுத்தது V7 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே U6ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது V7 அப்படிங்கிறது என்ன வரும்? எஃப்க்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர் என்ன? ஜிக்கு தான் அந்த V7 வரும். அப்போ அதனால இங்கே ஜி அப்படின்னு நோட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஆர்டரில் வரும்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியரா? ஸோ ரீசனிங் பார்த்த பொறுத்த வரைக்கும் டைம் நம்ம அதை யோசித்து டைம் போனது தான். நம்ம குயிக்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது தான். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளால் அந்த வேறு ஆங்கிளில் யோசிக்க முடியும். ஸோ இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமலே எக்ஸாம் டயத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன தான் நம்ம தெளிவாக யோசிக்கிறதா இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது பர்சன்டேஜ் கான்செப்ட் எடுக்கிறதாலும் எடுக்கலாம், ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கூட எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் ரொம்ப சிம்பிளான ட்ரிக்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கோபி ஒரு மணி கடினியை, இது ஆக்சுவலாக நம்ம சாய்ஸ் புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது, 12% லாபத்துக்கு விற்றார், மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20ஆக இருந்திருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க, அந்த விற்றதில் 12% ஏற்கனவே லாபம் கிடச்சிருச்சு. இப்போது இந்த அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 1200 விற்றுருந்தா 12% லாபத்துக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 20% லாபங்கிற வந்திருக்கும். அதாவது 12க்கு பதிலாக 20 வந்திருக்கும். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கும்? 8% எக்ஸ்ட்ரா வந்து 12க்கு பதிலாக 20ன்னு வந்திருக்கும். புரியுதுங்களா? இப்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எத்தனை பர்சன்டேஜோட வேல்யூ இந்த 1200 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. அப்போ அடக்க விலை எப்பவுமே 100% இருக்கும். அந்த 100%ஓட வேல்யூ என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 4ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 2ங்கிறது கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே 300ன்னு இருக்கும். அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 150. 150 × 100 என்ன? அந்த 15ன்னு போட்டு எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுற வேண்டியதான். 15,000. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியரா? ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஸோ இது எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல இந்த ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எந்தெந்த நம்பருக்கு? இந்த 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம், இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போது 20, 30, 40, 50. ஓகேங்களா? இப்போ இதில் டேட்டா நம்ம 10ஆல் சிம்ப்ளை பண்ணோம்னா 2, 3, 4, 5. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறனால ஏதாவது 2, அட்லீஸ்ட் 2 நம்பர் சிம்ப்ளை ஆனாலும், அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 1 வரும், இங்கே 3, இங்கே 2, இங்கே 5. இதுக்கு மேலே நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். 10 × 2 20. ஓகேங்களா? 20. 20 × 3 60 வரும். 60 × 2 120. 120 × 5 600. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் பார்த்தோம்னா 600 நிமிடம். இங்கே என்ன நிமிடங்களில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்சிஎம்மும் நிமிடங்கள் தான். ஸோ இது ஒரு பேசிக்கான பாயிண்ட் தான். ஓகேவா? இப்போ 60 நிமிஷம் இருக்குது. இப்போ நம்ம 60 நிமிஷம் என்ன பண்ணணும்? ஏற்கனவே காலையில் 5 மணிக்கு, இப்போ 5 AM அதாவது முற்பகல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல, காலையில் தானே, அப்போ முற்பகல் அப்படிங்கிறத இங்கே வேர்டு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். 5 மணிக்கு அடிச்சிருக்கு. இப்போ 600 நிமிஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? அதை மணியாக நம்ம மாற்றணும். மணியாக மாற்றினா என்ன பண்ணணும்? 60 நிமிஷத்தை நீங்கள் ஒரு மணிக்கு வந்துட்டு 60 நிமிடம், நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு மணிங்கிறது கிடச்சிரும். ஸோ அப்போ எத்தனை மணி? 10 மணி. ஓகே. ஸோ இப்போ ஒரு டைம் வரும், அப்போ 0 இருக்குது. 10 மணி நேரம் கழிச்சு தான், 10 மணி நேரம் கழிச்சு தான் இது என்ன ஆகும்? ஒன்றாக ஒலிக்கும். அப்போ 5 AM ப்ளஸ் 10 மணி நேரத்தை நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 5ஓட ஒரு 5 கூட்டணும் அப்படின்னா காலையில் 10 மணி, 10 AM, அதாவது முற்பகல். ஓகேவா? இப்போ இன்னும் நம்ம 5னா 11, 12, அதுக்கப்புறம் 1, 2, 3. இப்போ 12 மணிக்கு அப்புறமே இது என்ன ஆயிரும்? பிற்பகல்னு ஆயிரும். அப்போ 3 மணிக்கு ஒன்று வரைக்கும் பிற்பகல், சரியா எழுத மாட்டுது, பிற்பகல் 3 மணி. இதுதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப் கான்செப்ட் தான். நம்பர்ஸை நம்ம கரெக்டாக என்ன எல்சிஎம் எடுக்கணுமா இல்லை ஹெச்எஃப் என்ன எடுக்கணுமா அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் நிறைய பேர் வந்து மாறி மாறி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஆங்கிள்லையும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி ஆன்சர் நம்ம நோட் பண்ணலாம், என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, இந்த x³ - 8y³ இதுக்கும் அடுத்தது x² - k² y², இதோட மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தி என்னன்னு சொல்லிட்டாங்க? x + ky அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரைட்.
இப்போது நம்ம இந்த மாதிரி பவர் வேல்யூ இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற வேல்யூக்கு ஹெச்எஃப் தானே மீப்பெரு பொது வகுதிங்கிறது ஹெச்எஃப் தானே எஸ் ஹெச்எஃப் ஓகேவா. இப்போது ஹெச்எஃப் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுலையுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா அதே இது எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா தான் எல்லா டேர்ம்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ காமனாக இருக்கிற டேர்ம் மட்டும் நம்ம பார்க்கணுன்னா இப்போது இது ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது, என்ன வருது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டில். அப்போ நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் கியூப் மைனஸ் 2y, அதாவது 8 அப்படிங்கிறத 2 கியூப்னு நம்ம சொல்லலாமா. 2 கியூப் அடுத்து ஒய் கியூப் இருக்குது, இதை காமனாக நான் என்ன பண்ணுறேன் 2y ஹோல் கியூப் நான் மாற்றிக்கிறேன். அப்போது இதில் இருந்து இப்போ இங்கே நம்ம ஏ மைனஸ் பி நம்ம ஃபார்முலா முழுசாக தெரிஞ்சுக்கணும் இல்லை, இந்த ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அப்போ கண்டிப்பாக என்ன வரும், இந்த ஏ மைனஸ் பிங்கிற வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற வரும். நம்ம எல்சிஎம் எடுக்கிறது தான் இந்த டேர்ம் நம்மளுக்கு தேவை, பட் ஹெச்எஃப்னால இந்த டேர்ம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஏ மைனஸ் பி கான்செப்டில் எக்ஸ் மைனஸ் 2y, எக்ஸுங்கிற இடத்துல ஏங்கிறது நம்ம நோட் பண்ணியிருப்போம், அதே போல் பிங்கிற இடத்துல தான் 2yங்கிறது இருக்கும். அப்போது 2y. அப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2y அப்படிங்கிறதான் இங்கே கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்க, இதில் என்னாகும் எக்ஸ் மைனஸ் 2y தான் இதோட ஹெச்எஃபாக வரும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே ஹெச்எஃப் கொடுத்துருக்காங்கல்ல, இதோட நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம இதுதான் வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடுறோம். இப்போ இதோட ஈக்குவேட் பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் கேவி. அவங்க கொடுத்துருக்க அந்த நம்ம கண்டுபிடிச்சிருந்த அந்த எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து அவங்க கொடுத்துருக்க ஹெச்எஃப்ஐ நம்ம ஈக்குவேட் பண்ணிவிட்டு கேவோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேவோட வேல்யூ ஒரு பகுதி வரும். நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு வேல்யூவை கேக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது ஹெச்எஃப் நம்ம இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் இந்த பார்ட்டு தான் ஹெச்எஃபாக வரும் அப்படிங்கிறத வச்சு அவங்க கொடுத்துருக்கதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளானதான். இந்த எக்ஸும் அடி ஆயிடுச்சுன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு கேஒய், ஏன்னா ப்ளஸில் தானே இருக்குது. அடுத்து ஒய்யுமே கேன்சல் ஆயிரும். இதில் இருந்து கேவோட வேல்யூ என்ன கிடைக்குது, -2ன்னு கிடைக்குது. அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த -2 அப்படிங்கிறது தான் இதற்கான ஹெச்எஃபாக வரும் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுறேன். ஒருவேளை நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நம்மளா கேக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும், அதாவது இந்த இடத்துல மட்டும் நம்ம கேக்கு பதிலாக +2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த வேல்யூ மாற போகிறது கிடையாது, -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த வேல்யூ மாற போகிறது கிடையாது. அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஓகேவா. ஸோ அப்போது அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க வேல்யூ அடுத்து இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட் ஓகே. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கான்செப்டில் வரக்கூடிய ஃபார்முலா அதிலிருந்து ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த பேட்டர்னை தான் நம்ம எடுத்திருப்போம். இந்த பேட்டர்ன் எடுத்திருக்கும் போது கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க ஹெச்எஃப் இதெல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதில் ஒரிஜினல் ஆன்சர் கீ என்ன வருதோ நம்ம அதை அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினும் பகடை கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம காமனாக பகடை அப்படின்னாவே நம்மளுக்கு 1லேருந்து 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 1லேருந்து 2, 3, 4, 5, 6லாம் கிடையாது, இதுதான் நம்பர்ஸ் 1, 2 மறுபடியும் 2, 3 மறுபடியும் 3 மறுபடியும் 3 இந்த மாதிரி தான் இருக்க ஒரு பகடைங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பகடையில் தான் நம்ம யூஸ் பண்ணப்போ இங்கே 1ன்னு இருக்கலாம், இங்கே 2ன்னு இருக்கலாம், இங்கே 2 இருக்கலாம், அந்த சைடு 3 பின்னாடி 3 இந்த மாதிரி இருக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி பகடையை கொடுத்துட்டு இதோட முகமதிப்பு கொண்ட இதுதான் முகமதிப்பு ஓகேவா ரைட். இரு பகடைகள் உருட்டப்படும் போது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே. நிகழ்தகவு அப்படிங்கிறது கேட்கல, வாய்ப்புகள் எத்தனையும் கேட்குறாங்க. அப்போ இதே மாதிரி பேட்டர்னில் இன்னொரு பகடை ஓகே நம்பர்ஸுங்கிறதும் இதே நம்பர்ஸை யூஸ் பண்ணி
பகடைங்கிறது இருக்குது. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, முதல் பகடையின் முக மதிப்பை விட இரண்டாவது பகடையின் முக மதிப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இவங்க கொடுத்துருக்க நம்பர்லேயே 1ங்கிற நம்பர் இருக்குது. ஓகேவா? இப்போ எத்தனை பாசிபிலிட்டிலாம் இருக்குங்கிறத நீங்கள் கவனிங்களேன். இப்போ இந்த 1ஓட மொதல் படை 1, ரெண்டாவது படை 2 தானே. அப்போ மொதல் படையை விட ரெண்டாவது படை பெரிய நம்பர் தான். அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. அப்போ இந்த 1 அப்படிங்கிறது இந்த 2ங்கிறதோட முடியாது, அடுத்த 2ஓட ஜோடி சேரும், 1,2. அடுத்து 3ஓட ஜோடி சேரும், 1,3. எத்தனை 3 இருக்குது? 3 இருக்கா? அப்போது அந்த 1 அப்படிங்கிறது மீது இருக்க எல்லா 3லையுமே ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? இது ஒரு ஜோடி. இதோட இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதியோட முகமதிப்பு 1, அடுத்தது ரெண்டாவது பகுதியோட முகமதிப்பு 3ன்னு கூட இருக்கலாம். ஓகே, அப்போ அவங்க சொல்கிற மாதிரி ரெண்டாவது பகுதியோட முகமதிப்பு வந்து பெருசு தானே, 1 விட 3 பெருசு தான். இப்போ 3 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்கா? அகைன் நம்ம 1,3 அப்படிங்கிறத 1,3 நோட் பண்ணியிருந்தோமா? இப்போ 2 நோட் பண்ணிக்கலாம். நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ மொதல் பாடைக்கு 2 இருக்கலாம், இன்னொரு பாடைக்கு 3ன்னு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் நோட் பண்ணுறேன், 2,3 அப்படிங்கிறத. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 2க்கு தான் வந்துட்டு நம்ம மற்ற 3ஓட ஜோடி சேர்த்துருக்கோம். அதாவது இந்த ஒரு 2ங்கிறத மற்ற நம்பரோட ஜோடி சேர்த்துருக்கோம். அப்போ இன்னொரு 2 இருக்கா, அதுலேயும் நம்ம 2,3ன்ட்டு அடுத்ததுலேயும் நம்ம எடுக்கலாம். அப்போ மொதல் பாடை வந்து சின்ன நம்பர், ரெண்டாவது பாடோட நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதிலேருந்தே நீங்கள் மொத்தம் எத்தனை வருது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? இப்போ 11 கொடுத்துருந்தாலும் அதுக்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம யோசிக்க இருக்கோம். அப்போது மொத்தம் எத்தனை இருக்குது? 11 பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பரில் இருந்தே நம்ம யூஸ் பண்ணணும். அது எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ரேஷியோ கான்செப்ட் தான், ரொம்ப பேசிக்கானது தான். ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற வீதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மொத்த அளவு கொடுத்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது 4ங்கிறது ஏவோட ரேஷியோ, 5 அப்படிங்கிறது பியோட ரேஷியோ. அவங்க கேட்குறது என்ன? பி தானே. அப்போ மொத்த கூடுதல் 4:5ஓட கூடுதல் என்ன? 4 + 5 9. இதில் பியோட பங்கு என்ன? 5. அப்போ மொத்த அளவில் இருந்து இந்த 5/9 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். 9 அடிச்சு கொடுங்க, 9 இங்கே 9 பேலன்ஸ் என்ன? 18னா 2 டைம்ஸ் வரும். இங்கே 9 இருக்குது, அப்போ 1 டைம். அப்போது 1210 × 5. அப்போ என்ன வரும்? 0 5. இதிலிருந்தே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 10க்கு 0 பேலன்ஸ் 1 5. அப்போ 6,500. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க. 72வது கொஸ்டின் தான் உண்மையிலே நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கிற கொஸ்டினாக இருந்துச்சு. இதில் நம்ம தமிழில் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். அது கொஞ்சம் இங்கிலீஷில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இங்கிலீஷில் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல தமிழில் மட்டும் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது இதுக்கு கண்டிப்பாக டைம் கொஞ்சம் எடுத்திருக்கும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்திருக்கும். ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணோம், அது என்ன கொஸ்டின், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes பிஃபோர் 8:50 hours. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே சுனில் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 8:50க்கு வர வேண்டியது ஒரு 20 minutesக்கு முன்னாடியே வந்துடுறாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, 20 minutes பிஃபோர் 8:50 hours அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா 8:50க்கு வர வேண்டியது ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வந்துடுறாரு. பிஃபோர்னு சொல்லியிருக்காங்களா, முன்னாடி வந்துடுறாரு. அப்போ என்ன வரும்? இப்போது 8:50 ஒரு 20 குறைச்சிட்டோம் அப்படின்னா 8:30. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டை கவனிங்க. இப்போது யாரோ இன்னொரு பர்சன், அந்த மேன் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்களா, இப்போ இவர் ரியலைஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ அவர் கண்டுபிடிக்க என்ன அப்படின்னா 30 minutes ஏர்லியர் தென் தி மேன் ஹூ கேம் 40 minutes லேட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மேன் வரக்கூடிய அவர் வர இந்த நேரத்தை விட ஒரு 30 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார் அப்படிங்கிறத இவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ 30 நிமிஷம் ஏர்லியர் அப்படிங்கிறபோது
அந்த பர்சன் பார்த்தோம் அப்படின்னா 9 மணிக்கு வந்திருப்பார். ஏன்னா இதோட 30 நிமிஷத்தை நம்ம கூட்டியிருந்தோம் அப்படின்னா தான் அந்த மென் அப்படிங்கிற ஒரு 9 மணிக்கு வந்திருப்பார். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் நம்ம பார்க்கணும். அப்போ 8:30க்கு வந்து அவர் ஏர்லியராக வந்துட்டாருன்ட்டு அவராக ரியலைஸ் பண்ணது. அடுத்து இன்னொரு மேனை கம்பேர் பண்ணும்போது அந்த மென்னு வந்து வந்ததை விட ஒரு 30 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த மென்னு இது வந்து மென்னு. இப்போ ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணது சுனில் அப்படிங்கிறவர். இப்போ இதை மென் அப்படிங்கிறத கரெக்டாக 9 மணிக்கு அவர் வந்திருக்காரு. அப்போ இவர் 8:30க்கு வந்திருந்தாருன்னா அந்த மனுஷனோட கம்பேர் பண்ணுவோம், அந்த மென்னோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 1/2 hour முன்னாடியே வந்துட்டார்ல, அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஓகேவா? இப்போ தான் அந்த மென்னு வந்திருக்க டைமை மீட்டிங்கோட டைமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹூ அப்படின்னு மென்ஷன் பண்ணாவே யார் அந்த மென்னை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹூ கேம், அவர் எந்த டயத்துக்கு வந்திருக்காருன்னா 40 minutes லேட்டாக வந்திருக்காரு. ஓகே, மீட்டிங் சொன்ன டயத்தை விட 40 மென்னு வந்திருக்க டைம் வந்து 9 மணின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஒரிஜினல் மீட்டிங் நடக்க வேண்டிய டைம் பார்த்தோம்னா அந்த 9லேருந்து 40 நிமிஷம் முன்னாடி தானே. ஏன்னா 40 நிமிஷம் லேட்னா 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ 8:20 இதுதான் மீட்டிங்குரிய ஷெட்யூல் டைம். இந்த பாயிண்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழில் ஒரு மீனிங்கே இல்லாமல் இருக்குது, அப்படியே இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, அது கொஞ்சம் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல். ரைட், ஓகே. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது கிரேஸ் மார்க்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுப்பாங்க, இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம நிறையா டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் மற்ற கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இங்கிலீஷில் இருந்து மாடிஃபை பண்ணி தான் தமிழ்லையும் கொடுப்பாங்க. ஓகே, அது தெரிஞ்சது தான். அப்போது இதில் அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணதில் மிஸ்டேக் இருக்கலாம். இப்போ 20 நிமிஷம் முன்னமே சுனில் என்பவர் 8:50க்கு சென்றார் அப்படின்னு சொன்னாவே 8:50க்கு சென்றார் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக 20 நிமிஷம் முன்னாடி போயிருக்கார் அப்படின்னா மீட்டிங்குரிய டைம் வந்து அந்த 9:10 அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். வந்தது 8:50, அப்போ அவர் ரியலைஸ் பண்ணது 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷனே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதனால் இந்த இடத்துல ரொம்ப யோசிக்க வேணாம். இங்கிலீஷில் உள்ள கொஸ்டினை ஓரளவுக்கு 2 தடவை நம்ம ரீட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சில கொஸ்டின் நம்மளால் தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், நம்ம தமிழில் ஒரு கிளியராக இல்லாத மாதிரி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷ் கொஸ்டினை ரீட் பண்ணி தான் ஆகணும். ரீட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் கொஸ்டின் மிஸ்டேக், அதாவது ஆன்சரில் மிஸ்டேக் இருக்குது. இது மேபி கிரேஸ் மார்க்கு பாசிபிள் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இப்போது கெப்பாசிட்டி என்ன பர்சன்டேஜ் அளவில் சொல்கிறாங்களா, ரொம்ப சிம்பிளான இருக்குல்ல, நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமான திறமையானவரா? அப்போது ஏவும் பியை நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஏ 100% இருந்தால் பி வந்துட்டு இவரை விட 20% கூடுதல். அப்போ 100 விட 120%. ஓகேவா? இப்போ இந்த அடுத்து நம்ம கம்பேர் பண்ணணும். என்ன, ஏ ஒரு வேலை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறாரு. இப்போ முழுசாக ஒரு 7 மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக 7ன்னே கொடுக்கலாம். இங்கே 7.5 மணி நேரம்னு கொடுத்துருக்கனால, ஒரு கலப்பின மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம இந்த மணின்னு வைக்காமல் மினிட்ஸில் நம்ம வச்சுக்கலாம், நிமிடங்களில் நம்ம வச்சுக்கலாம். 7.5 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? இப்போது 7 மணி நேரமாக இருந்தால் 7 × 60ன்னு போடும்போது 420 நிமிஷம். இப்போ ஒரு அரை மணி நேரம்னா ஒரு 30 நிமிஷம் கூட தானே. அப்போது 450 நிமிஷத்தில் ஒரு வேலையை முடிப்பார். ஓகே சார், இப்போ ஏன் நம்ம இந்த மாதிரி நிமிஷத்துக்கு மாத்திரம் அப்படின்னு கேட்டோம்னா நல்லா கவனிங்க. எதிர்மாறல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி? இப்போ யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக, இப்போது 100% உள்ளவர் 450 நிமிஷத்தில் பண்ணுறாருன்னா பிங்கிற ஒரு 120 எஃபிஷியன்சி உள்ளவர்னா கண்டிப்பாக இதை விட ஷார்ட் பீரியட்லேயே முடிச்சிருவார். அப்போ ஷார்ட் பீரியடில் முடிச்சாருன்னா இது எதிர்மாறல். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிங்க, எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்னா 100%ஓட வேல்யூ 450 அப்படின்னா 120%. 120%ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு வேல்யூ இப்போ எதிர்மாறலில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, கண்டிப்பாக இந்த எஃபிஷியன்சி இங்கே அதிகமாக இருக்கனால கம்மியான நேரத்திலே அவர் வேலையை முடிச்சிருவார். இப்போ
இப்போ எதிர்மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படியே இங்கே நம்ம சிம்ப்ளை பண்ணுவோம். ரெஸ்கே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வேறு என்னென்ன மாடிஃபை பண்ணணும், ஒன் டே ஒர்க்கு அப்படிலாம் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 0 சிம்ப்ளை பண்ணிடுறேன் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 3ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 12. அதுக்கு அடுத்தது ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம், 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 5 இங்கே 6ன்னு வச்சுக்கலாம். இப்படி வேணால் சிம்ப்ளை பண்ணால் அது அவங்க கன்வீனியன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி 6ஆல் அடிச்சு கொடுக்குறேன். 1 6 இங்கே 7 42 7 42 பேலன்ஸ் என்ன வரும் 3 30 அப்படின்னா 5 30. இப்போ 75 × 5 இதுதான் நிமிஷம். அப்போ என்ன வரும் 5 25க்கு 5 5 25க்கு 5 பேலன்ஸ் என்ன வரும் 2 7 35 1 2 37 ஓகேங்களா. இப்போ 37 அப்படிங்கிறம்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ மணிக்கு நம்ம மாற்றிடலாம். அப்போ 60 டிவைட் பண்ணுங்கள். 60னா 6 36 அப்போ 6 மணி நேரம் 6 மணி நேரம். மீதி எத்தனை இருக்குது 360 போக 360 + 15 நம்ம பிரிச்சுக்கோம். அப்போது 6.25 மணி நேரம். அப்போ 6.25னா 6 1/4 அப்படிங்கிற கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே 6 6.25 அப்படிங்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா ரைட். ஸோ அப்போது இங்கே அந்த 6.25 நம்மளுக்கு 6ன்னு இல்லாமல் இந்த காலில் நிற்குது. ஸோ அப்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 6.5 மணி நேரம் அப்படின்னு எடுத்துருக்கு. அவங்க எக்ஸாக்டாக 6 மணின்னு இல்லாமல் கூடுதலாக வர்றதுனால அதை ஒரு 1/2 ஹவர்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டாலுமே 6 அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா, ஏன்னா இது அக்யூரேட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க பாசிபிள் இருக்கிறதுனால நம்ம அந்த ஆப்ஷனில் அவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கணும். ஓகேவா சரி ரைட். ஸோ இது ஒரு மிஸ்டேக் இருக்குது. இதுக்கு மேபி கிரேஸ் மார்க்கு கிடைக்க பாசிபிள் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 500ன் 30% மதிப்பில் 20% என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் 500 30%னால 30/100 நோட் பண்ணிடுறோம். அடுத்து 20% இதுவும் இன்ட்டு நோட் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணிடலாம். இப்போ இங்கே மேலே என்ன இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா அடுத்து இந்த 20ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 20 20 5 20 100 ஒரு 5 5 இங்கே 5 அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 30 மட்டும்தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ 30 அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த ரீசனிங் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவனிங்க. 4, 18 கொஸ்டின் மார்க் கொடுத்து 100 180 294 448 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 4 எப்படி வந்துச்சு, 18 எப்படி வந்துச்சு, 100 எப்படி, 180 இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஆர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூடிய மெத்தட் நம்மளுக்கு மைண்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்க்குறது தான். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, இப்போ 14ன்னு இருக்குது. அடுத்து இப்போ இந்த இதுக்கு நம்ம இதையும் டிஃப்ரென்ஸே நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா இந்த நம்பர் தெரியாதனால. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது 2க்கு தான் டிஃப்ரென்ஸ் 80. இப்போ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இது 2க்கு டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 180க்கு 294க்கும் 180க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 114. ஓகேவா 114 கரெக்டானு கண்டுபிடிச்சிக்கலாம். 200 294 ரைட் ஓகே. அடுத்தது இந்த 448க்கும் 294க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு 4. அடுத்தது 14 இங்கே ஒரு 5 இங்கே 3 1 ஓகே 154. இப்போ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன. இப்போ ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்துட்டு ஒரு 2 டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இப்போ மொதல் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஐடியா கிடைக்கல. அடுத்து 2வது டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலான்னு பாருங்கள். இப்போ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 40. இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 34. ஓகேவா. அப்போ இதிலேருந்து என்ன பண்ணலான்னா காமனாக 6 குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்போ இது இந்த சைடுருந்து நம்ம பார்த்தோம்னா 6 குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு, இந்த சைடு பார்த்தோம்னா 6 கூட்டிகிட்டே வரும். அப்போ இங்கே 34லேருந்து இப்போ 28ஓட ஒரு 6 கூட்டினா தான் நம்மளுக்கு 34ன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 80ம் 28ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 108 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. சரி இப்போ இந்த சைடு அப்படிங்கிறபோது நம்ம இந்த 80ஓட 28 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ இங்கே 2 இங்கே பேலன்ஸ் என்ன வரும் 7 அப்படின்னா 5 52ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது 2க்கு நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 48ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கான்செப்ட்லேயே பண்ணலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்க சீக்வன்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 4 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா
2 cube minus 2 squared. அதே போல் 18 எப்படி வந்துச்சு அப்படின்னா 3 cube minus 3 squared. அதே போல் தான் இங்கே என்ன வரும் 4 cube minus 4 squared அப்படின்னு வருமா. 4 cube வேல்யூ என்ன 64, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. இப்போ இதையே நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 14ல் 6 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 8, இங்கே 5 இருக்கும், 5ல் 1 போன்ஸ்னா பேலன்ஸ் 4, 48. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, கிளியராக அந்த ரெண்டு விதத்தில் என்ன ஃபஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் தான் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும், அதுபடியே நம்ம ட்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்பெஷல் சீரீஸ் கான்செப்ட் இதிலே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன முதல் எண் இயலெண்களின் கூடுதல் 253 கொடுத்துறாங்க, என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இதோட வேல்யூவே அவங்க என்ன கொடுத்துட்டாங்க டிவைடட் பை 2ன்னு கொடுத்துட்டாங்க. டிவைட் பை 2ல் வேல்யூ என்ன 253ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம n வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்கள் ரொம்ப சிம்பிளானதான், நீங்கள் இதை ஃபார்மட் படி 2 இங்கே மல்டிபிள் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. n வேல்யூ இங்கே ஆப்ஷனில் ஏதாவது ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் யதார்த்தமாக தான் ஃபஸ்ட்டு 22 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே 22 இன்ட்டு அடுத்தது 23 டிவைடட் பை 2. இப்போது இந்த 2 அப்போ 11 இன்ட்டு 23 என்ன கிடைக்கும், இதை மல்டிபிள் பண்ணதுலே பார்த்தோம் அப்படின்னா 3, 5, 2 கிடச்சிரும். அப்போ n வேல்யூ 22ன்னு சப்ஸ்டிட் பண்ணதுலே நம்மளுக்கு 253 கிடச்சி. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ரெட்டிப்பாக அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்களா, எதை ரெட்டிப்பாகணும், இந்த அசல் வேல்யூ ரெட்டிப்பாகணும். ஓகேவா, இப்போது அசல் 2000 அது ரெட்டிப்பாகணும் அப்படின்னா அந்த தொகை வந்துட்டு 4000 மாறணும்னா, அந்த 4000 மாறணும் அப்படின்னா தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கணும், இதே போல் 2000 கிடச்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ரெட்டிப்பாக மாறி இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இருந்து தனி வட்டி 2000ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அசல் வேல்யூ பிரின்சிபல் அமௌண்ட்டு அசல் வேல்யூ 2000 ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்குது. மற்றபடி 8% 6 வேல்யூ இருக்குது. எவ்வளோ காலம் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதுதான் n வேல்யூன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வரும், SI = PNR டிவைடட் பை 100 யூஸ் பண்ணலாமா. அப்போ இங்கே 2000 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்டே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே n வேல்யூ நம்ம ஆண்டு தான் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அது மாதங்கள்ங்கிறத நம்ம யோசித்துக்கலாம். இங்கே என்ன வரும் 2000ங்கிற வரும் இன்ட்டு n வேல்யூ தெரியாது, r வேல்யூ 8 டிவைடட் பை 100. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள், இந்த 2 0 இந்த 2 0, அடுத்தது இங்கே இந்த 2 0 இங்கேயும் கேன்சல், அப்போ 100ன்னு வருமா. இப்போ 100 அப்படிங்கிறம்போது இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 8, இப்போ இங்கே 4 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே 25ன்னு கிடைக்கும். இப்போ 25ல் பாதி தான் என்னோட வேல்யூ. 25ல் பாதி என்ன, n வேல்யூ 12 வருஷம். ஓகேங்களா, இது வருஷம் தான், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வருஷம்னே நம்ம எடுத்துட்டோம்ல. 12 வருஷத்தில் தான் அந்த அமௌண்ட் என்ன ஆகும், ரெட்டிப்பாக மாறும். ஆனால் இங்கே என்ன மாதமாக தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஒரு வருஷத்துக்கு 12னால மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், இப்போ 12 வருஷமே இருந்தது அப்படின்னா, இப்போ இந்த அரை வருஷம்னு இருக்குல்ல, 12 அரை வருஷம்னா 6 மாதம். ஓகே, அது தனியாக வச்சுருங்க. இப்போ இங்கே 12ஆல் மல்டிபிள் 12 மல்டிபிள் பண்ணோம்னா 144. அப்போ 144 + 6 150. ஓகேங்களா, இப்போ 150 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இது மாதங்கள்ங்கிறது நம்ம கொடுத்துருக்கனால மாத வேல்யூவே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு இல்லை, வருஷம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம மாதம் மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எல்சிஎம் கான்செப்ட்லேருந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3, 2.7, 0.09க்கு மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. நான் மீசிமாவுக்கு ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, பெரிய நம்பர் என்ன, இப்போ 3 அப்படிங்கிறதா இருக்கலே பெரிய நம்பர், மற்றதெல்லாம் இதை விட சின்ன நம்பர் தான். ஓகே, பெரிய நம்பர் 3ன்னு எடுத்துட்டோம். மீசிமா அப்படின்னா இங்கே ஒன்று அந்த பெரிய நம்பரே மற்ற நம்பரோட மடங்கில் வந்துச்சு அப்படின்னா அதுதான் அதோட மீசிமான்னு எடுத்துக்கலாம். ஆனால் 2.7 மடங்கில் 3 வராது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதோட மல்டிபிள் நம்ம பார்ப்போம், அதாவது பெரிய நம்பரோட மடங்கைத்தான் நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா
பெரிய நம்பரோட மடங்களை இப்போ 3ஓட மடங்களை 2.7 வராது, 0.27ங்கிறதும் வராது, 0.000027ங்கிறதும் வராது, 27 மட்டும்தான் 3ஓட மடங்களை வரும். இதுதான் அதற்கான எல்சிஎம். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பார்த்து செகண்ட். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒரு சில சம்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கொஸ்டினும் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்த செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணுற அளவுக்கும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இதுவும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கவனிங்க. இது கொஞ்சம் நம்ம கவனம் பார்க்கணும். இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்கண்டவற்றில் எது கியூப் ரூட் 7 மற்றும் 4√5 இவற்றுக்கு இடையில் அமையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரூட் வேல்யூவில் கியூப் ரூட்டோ இல்லை 4th பவர் ரூட்டோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கியூப் ரூட் அப்படிங்கிறத எப்படி நம்ம எழுதுவோம்? 7 பவரில் 1/3 நோட் பண்ணுவோம். அதே போல் இங்கே உள்ளே இருக்க 5 பவரில் 1/4 நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பவர் வேல்யூவில் இருக்கிறதுல பின்னா இருந்தது அப்படின்னா, இந்த 3ங்கிற நம்பருக்கும் 4ங்கிற நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்துக்குவோம். எல்சிஎம் எடுத்து இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம், ரெண்டுலேயுமே மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12ன்னு வரும். அப்போ 12ன்னு வந்ததுன்னா இதை சிம்பிளை பண்ணும்போது என்ன வரும்? 4 12. அப்போ 7 பவர் 4. அதே போல் இங்கேயும் 12ஆல் தான் நம்ம சிம்பிளை பண்ணணும். அப்போது இங்கே 3. அப்போது 5 கியூப். இந்த வேல்யூக்கு இடையில இருக்க வேல்யூ தான் இங்கே என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது 7 பவர் 4 அப்படிங்கிற போது அந்த இடத்துல 2401ன்னு வரும். அதே போல் 5 கியூப்ங்கிறது 125ன்னு வரும். அப்போது 2401க்கும் 125க்கு உள்ளே வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம எல்சிஎம் 12 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதை நம்ம ஆப்ஷன்லேயே அதே போல் இப்போ √2 அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா, 2ல் ரூட்டுக்கு பதிலாக 1/2ன்னு பவரில் நோட் பண்ணிட்டு இன்ட்டு 12 நம்ம போடுவோம். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6. அப்போ 2 பவர் 6ன்னு இருக்கும். 2 பவர் 6ஓட வேல்யூ 32 × 2 64 தான் வரும். ஆனால் நம்மளுக்கு 125க்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா 64ங்கிறது இதுக்கு வெளியில். அப்போது இந்த √2 வராது. ஓகேவா? அதே போல் √4 அப்படின்னா அது எக்ஸாக்டாக 2. அது ரொம்பவே சின்னதான். அப்போ நம்ம அந்த இடத்துல பார்க்க தேவையில்லை. அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே √5ன்னு எடுத்துட்டாலுமே கூட 5 1/2 இன்ட்டு என்ன வரும்? 12ன்னு இருக்கும்போது 5 பவர் 6ன்னு போயிடும். அப்போது இதை விட ரொம்ப பெரிய நம்பராக தான் போயிடும். ஓகே, 5 பவர் 6ன்னு இருக்குது. அதே இது இங்கே கியூப் ரூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா 3 பவர் 1/2 நோட் பண்ணிட்டு இன்ட்டு 12 நோட் பண்ணுவோம். அப்போ 6ன்னு வரும். அப்போ 3 பவர் 6ங்கிற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ 3 பவர் 6ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 729 கிடைக்கும். இதுக்குள்ளே அடங்கிடும். ஓகேவா? ஸோ 125 2400. அதே இது 5 பவர் 6ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 பவர் 6ஓட வேல்யூ உங்களுக்கு 3000 சம்திங் போயிடும். அப்போ இதை விட வெளியில் போயிடுதா? அப்போது √3 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எல்சிஎம் கான்செப்டில் பண்ணி வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர் கெஸ்ஸிங் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ √7 அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ கியூப் அப்போ கியூப் √8 அப்படின்னா அது 2 தானே. அப்போ √7 அப்படிங்கிறபோது இங்கே இதை விட கொஞ்சம் கம்மியாக 1.9. ஸோ இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன வரும் அப்படிங்கிற ஒரு நியரஸ்ட் நம்பரை வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கிடைக்க பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஒன்று நம்ம ஃபார்முலா வைஸ் ஃபார்மெட் வைஸ் போனோம் அப்படின்னா அந்த எல்சிஎம் நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணிடலாம். இல்லை அந்த ஆன் த ஸ்பாட்டில் என்னால் அந்த அளவுக்கு முடியல அப்படிங்கிறபோது அந்த இடத்துல ஒரு கெஸ்ஸிங் கான்செப்ட் நம்ம வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரீசனிங் கான்செப்ட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம லெட்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ CAT அப்படிங்கிறத அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா ABCன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது DOG அப்படிங்கிறத அவங்க DEFன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீசனிங் கான்செப்டில் அவங்க கொடுத்துருக்க லெட்டரை தான் நம்ம மாடிஃபை பண்ணணும். எதுக்கு நம்ம மாடிஃபை பண்ணணும்? இந்த tan by cot அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு நம்ம மாடிஃபை பண்ணணும். அப்போ டீங்கிற லெட்டருக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க? C அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ மேலே டீங்கிறதுக்கு பதிலாக C நான் நோட் பண்ணிடுறேன். அடுத்து ஏங்கிற லெட்டருக்கு பதிலாக B நோட் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே ஏங்கிறதுக்கு பதிலாக B நோட் பண்ணிடுறேன். அடுத்து இவங்க கொடுத்ததில் N அப்படிங்கிறதே எதுவுமே இல்லை. ஓகே, N அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்த எந்த ஃபார்மேட்டுமே இல்லை. அதனால் அதை அப்படியே நோட் பண்ணிடலாம். அப்போ மேலே நம்ம நோட் பண்ணும்போதே CBN கிடச்சிருக்கு. இப்போ கீழே காட் அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இப்போ C அப்படிங்கிற லெட்டருக்கு பதிலாக என்ன நோட் பண்ணணும்? A அப்படி நோட் பண்ணுமா? அப்போ A நோட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது O அப்படிங்கிற லெட்டருக்கு பதிலாக E அப்படிங்கிறத நம்ம 2வது லெட்டர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம், டாக்லேருந்து.
அப்போது ஓங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன நோட் பண்ணுறோம், இ அப்படின்னு நோட் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ இதிலேருந்தே ஏஇ வரக்கூடியது என்னன்னு தெரிஞ்சிடும். அகைன் டி அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்க்குறோம், சி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இ அண்டு ஜி இந்த ஒரு ஃபார்மெட்டில் அவங்க கொடுத்துருந்து அவங்க ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிடிஆர் அப்படிங்கிற லெட்டர் இருக்குது, ஜிடிஆர். அடுத்து அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பிஎம்பி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கணும் அவங்க கொடுத்துருக்க சீரியஸில். இப்போ ஜின்னு இருக்கா, ஜிக்கு அடுத்த லெட்டர் தான் பின்னு இருக்குது. அப்போ +1. ஓகே, +1 அப்படிங்கிற கான்செப்ட்டு. அதே போல் டிக்கு அப்புறம் எம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே டிங்க லெட்டர் இருக்குது, அதுக்கு அடுத்தது எம் இருக்கனால இதுவும் +1. அதே இது ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருக்குது, அதுக்கு முந்தின லெட்டர் பிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லாஸ்ட்டில் மட்டும் -1. ஓகேவா, இப்போ இது +1 +1 -1 இந்த சீக்வன்ஸில் இருக்குது. அது அடுத்ததும் அப்படியே ஃபாலோ ஆகும். இப்போ D4 5 அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இதில் பி அப்படிங்கிற லெட்டருக்கு அடுத்து டின்னு இருக்கா, அப்போ இது +1 தான். ஓகேவா, அதே போல் M4 அப்படின்னா எம்முக்கு அடுத்து ஒரு லெட்டர் தரல, அப்போ இதுவும் +1 தான். அதே இது பி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும், இங்கே முன்னாடி இருக்க அந்த 5, அப்போ -1. இந்த சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். +1 +1 -1. ஓகேவா, இப்போது லாஸ்ட்டில் இருக்கிறது 5க்கு முன்னாடி இருக்கிறது என்ன, Q. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ முன்னாடி இருக்க டிக்கு அடுத்தது என்ன, M. ஓகே, நெக்ஸ்ட்டு 4க்கு அடுத்தது என்ன, 4க்கு அடுத்து N. அப்போ MNQ அப்படிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ரீசனிங் கான்செப்டில் அவங்க ஒரே மெத்தட், அவங்க கொடுத்துருக்க லெட்டர் சீக்வன்ஸே கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்க அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த என்ன சொல்கிறது, ஒரு கொஸ்டின் மட்டும் தமிழில் இருக்கிற கொஸ்டினை மட்டும் கன்ஃபியூஸாக இருந்து இங்கிலீஷில் உள்ளது ஓரளவுக்கு தெளிவாக இருந்தது. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் தவிர்த்து மற்றதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நிறைய பேருக்கு பாசிபிள் இருக்கும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக என்னோடய விசேஷம் இருக்கும். ஓகே, ஸோ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் தி மெயின்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.